ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பீரியட் பார்த்தீங்கன்னா 1940 1956 வரைக்கும். மெயினாக அந்த கம்ப்யூட்டரில் என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப் அப்படின்ற காம்போனன்ட், ஓகேங்களா, அப்படின்ற ஒரு கருவி யூஸ் பண்ணாங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ், நன்மை தீமைகள் என்னென்னு பார்க்கலாம். பிக் இன் சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன சைஸில் தான் இருந்திருக்கும், பெரிய சைஸில் தான் இருந்திருக்கும், ஓகேங்களா. கன்சியூம்டு மோர் பவர். ஸோ அதோட சைஸ் பெருசுன்றதுனால பவரை என்ன பண்ணிச்சு, நிறைய எடுத்துக்கிச்சு. மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ரொம்ப ஹீட் ஆகிறதுனால மேல் ஃபங்க்ஷன், கரெக்டாக என்ன பண்ணல, ப்ராசஸ் பண்ணலை, ஓகேவா. அடுத்தது மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. என்ன லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, அதில் வெறும் மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதில், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில், ஓகேங்களா. அதாவது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் கிடையாது, வெறும் மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். செகண்ட் ஜென்ரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1955 to 1964. இதில் மெயினாக என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ், ஓகேவா. ஸோ காம்போனன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.